கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தோடு நாம் நடப்போம். அந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்தியத்திற்கு கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்களை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க பட்டணங்களுக்கு நாங்கள் உத்தமர்கள் என்று எங்களை எண்ணி இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை கொடுத்தார் என்பதற்கு சாட்சி கொடுத்து சொல்லப்பட்ட இந்த உன்னதமான வார்த்தை. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. பாருங்க, வஞ்சகத்தினாலும் துர் ஆசையினாலும் எங்க என்ன பண்ணல, நாங்கள் ஊழியத்தை செய்யவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர்கள் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலமும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருள் ஆசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்கள் ஆனாலும் உங்கள் இடத்திலாவது மற்றவர்கள் இடத்திலாவது மனுஷரால் உண்டாகும் மகிமையை நாங்கள் தேடவும் இல்லை. இந்த காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். தேவன் எங்களை உத்தமர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எங்கள் கரங்களில் கொடுத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சாட்சியாக எழுதுகிறார். இவர்கள் மாயமான காரியங்களை, வசனங்களை என்ன பண்ணல சொல்லி, பொருளாசை இருதயத்திலே வைத்து, பண ஆசைகளை இருதயத்திலே வைத்து, வஞ்சக உபதேசங்களை போதித்து என்ன பண்ணல, ஊழியங்களை அவர்கள் செய்யவில்லை என்று அங்கே சாட்சி கொடுக்கிறார். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி உண்மையும் உத்தமமுள்ள ஊழியர்களாகவும் அப்போஸ்தலர்களாகவும் நாங்கள் எப்படி ஊழியத்தை செய்தோம் என்பதை இங்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே போல தேவனுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மாமிசத்தில் வெளிப்பட்டு பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே வந்தார் என்பதை நாம் திரளான பிள்ளைகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உண்மை உள்ளவர்கள் என்று அறிந்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், கடைசி நாட்களிலே வஞ்சக உபதேசக்காரர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து சாட்சியாக தேவ திருவசனத்தை நாம் கண்முன்னாக வைத்து கடந்து போயிருக்கிறார். இந்த தேவ திருவசனங்களை நாம் அறிவோம், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியத்தை செய்வோம். தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய பேர் புகழுக்காக, மனுஷர்களால் புகழப்படும் புகழுக்காக, ஆசி ஐஸ்வர்யங்களுக்காக, பணத்துக்காக, பொருட்களுக்காக, இந்த உலக லௌகிக கவலைகளை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டு நீங்க அநேக கள்ள போதகர்களும் வஞ்சக உபதேசக்காரர்களும் எழுப்பி விட்டாங்க. இதன் நிமித்தமாய் சத்தியம் திரள் பிள்ளைகளுக்கு வெளிப்படவில்லை. கர்த்தர் சொன்னார், யோவான் 8:32 சொல்லுகிறது போல, சத்தியத்தை நீங்க அறிவீங்க, சத்தியம் விடுதலையாக்கும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் விடுதலையும் பெற்றுக்கொள்ளவில்லை, சத்தியத்தையும் அவர்கள் அறியவில்லை. இந்த சௌகீக கவலைகளை தன் இருதயத்திலே கொண்டு வந்து இந்த சத்திய திருவசனத்தை அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறாங்க, அனுதினமும் மற்றவர்களிடத்தில் போதிக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரர்கள் இந்த திருவசனத்தை கைகொண்டு நடப்பதில்லை. ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் மனம் திரும்பி இந்த சத்தியத்தை தைரியமாய் பேச வேண்டும். வார்த்தைகளை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் போதிக்க வேண்டும். இந்த ஊழியக்காரர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை அவர்களை என் தகப்பன் தொட வேண்டும். உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை இன்னும் வல்லமையாக எடுத்து கடைசி நாட்களிலே பயன்படுத்த வேண்டும். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் தகப்பனே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறீர். இதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுக்க தேவ கிருபையை தாருமப்பா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பலனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.